ஏங்க 1½ மாசம் கழிச்சு என்னோட சமையலை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு சமையல்ல நிறைய குறைகள் இருக்குங்க. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்க சாப்பிட போறதில்லையே, அப்புறம் எதுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க வீடியோ பார்க்குறீங்கல்ல, பார்க்குறதுக்கு ஒரு மனசு வேணும், ஒரு தைரியம் வேணும்ல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே நல்லது இல்லை அப்படின்றது எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு வேற வழி தெரியலைங்க. வீல் சேர் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் என்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? நிற்கிறதுனா கூட ஒத்த காலில் கஷ்டப்பட்டு நின்றுவேங்க. ஆனால் உட்கார்றப்போ பயங்கர மோசமாக வலி இருக்குங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறேன்னு தெரியுமா? சின்ன வெங்காய குழம்புங்க. வெங்காயத்தை உரிச்சது மாதிரியே நான் தக்காளியையும் பெட்லேயே சாஞ்ச மாதிரி கட் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்கே நின்று இந்த வேலையை செய்கிறதுக்கு. பசங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன். என் கட்டிலுக்கு பக்கத்துலேயே சமைக்கிற செட்டப் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணிக்கு எல்லாமே கஷ்டமாயிரும். ஒவ்வொரு தடவையும் பசங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம காய்கறிகளை நம்ம கழுவுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு சிங்க்கு பக்கத்தில் இருந்தால் தானே சரியாக இருக்கும். வதக்கிட்டு இருக்கிறப்போ கால் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு, தாங்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் விட்டதுனால இந்த மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த பாத்திரத்திலே சமைக்காமல் அதை அப்படியே குக்கரில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ மசால் பொடியும் உப்பும் மட்டும்தாங்க இதில் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோன்னா எங்களோட குழம்பு ரெடி ஆயிருங்க. இதில் காய்கறி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கலாங்க, ஆனால் டைம் சுத்தமாக இல்லை, பசங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, இந்த சாதத்தை நான் ரொம்ப பொறுமையாக நின்ன மாதிரியே நான் கவுத்திட்டேங்க கஞ்சி வடிக்கிறதுக்கு. நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறத வீடியோ மட்டும் எடுத்து எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். சின்ன பையன் வீடியோ எடுக்கிறான், பெரிய பையன் 3 பேருக்கும் சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க. இடுப்பில் பிளேட்டு வச்சுருக்கிறதுனால சுத்தமாக கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியலங்க. நான் பெட்டில் எல்லாம் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பேன். அது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப சாய்வாக தான் உட்காந்துருப்பேன். அந்த பொசிஷனில் உட்காந்து தான் என்னோடய பூ கட்டிங் வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சமைக்கிறத விட வீடியோவாக அதை கவர் பண்ணனேன்ல, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சமையல் வீடியோ வரும். ஏன்னா என்னால் தொடர்ந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்க முடியலைங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய பையனுக்கு எக்ஸாமுங்க. அதனால் ரொம்ப கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே தான் இருந்தான். எந்த ஒரு தொந்தரவும் அவனை பண்ணவே இல்லை. அவன் வேலையை பார்க்கட்டோன்னு நான் ஒரு வார்த்தை கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பசங்க 2 பேருக்கும் இன்னும் டெஸ்ட் எடுக்கலைங்க, அடுத்த மாதம்தான் எடுக்கணும். இப்போ 2 பேரும் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போயிட்டான் மதியத்துக்கு. அவங்க போனதுக்கப்புறம் வலி இருக்கிற இடத்துல வாலினி ஸ்ப்ரே அடிச்சுட்டு பூ கட் பண்ணுறதுக்கு ஃபோம் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பீஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பூக்களை கட் பண்ணி எடுத்தேங்க. இந்த இதழ்கிட்ட வட்டமான கட்டிங் நமக்கு வந்ததுன்னா அழகான குண்டு மல்லி நமக்கு கிடைக்காதுங்க. ஆனால் இந்த இதழ் நீள்வாக்கில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒரிஜினலாக அழகாக நமக்கு குண்டு மல்லியாக கிடைக்குங்க. பூ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப போதும் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு சொன்னாலும் சீக்கிரமாக முடிச்சிருன்னு இன்னொரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சது. நான் சேலுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பூ கட்டிங் மட்டும்தாங்க கொடுக்குறேன். இதோட ஸ்டெம்மும் சேர்த்து கொடுக்குறேங்க. இந்த கட்டிங் ஃப்ளார் 100 பீஸ் 600 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை எப்படி பூவாக மாற்றுறது அப்படின்றது நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன். நேற்று 2 பேர் பூ ஆர்டர் எடுத்திருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பையன் மதியத்துக்கு கொஞ்சம் சாதத்தை அதிகமாக எனக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வாலினி ஸ்ப்ரே என் பக்கத்துலேயே தான் இருக்குது. தலைவலிக்கு தைலமும் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நைட்டுக்கு நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்னன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. அன்னைக்கு கேழ்வரகு சரியாகவே முளைக்கல அப்படின்றதுக்காக பாதியை எடுத்து கஞ்சியாக போட்டு சமைச்சிட்டோம். மீதியை அப்படியே வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. அதை இப்போ நான் கஞ்சியாக போட போகிறேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா அரைச்சிட்டு அதை கஞ்சியாக காய்ச்சிக்கிட்டேங்க. என்னால் சுத்தமாக நிற்க முடியாததுனால கஞ்சியை கொதிக்க விட்டுட்டு இந்த சோஃபா காலில் கொஞ்ச நேரம் உட்காந்தேங்க, அந்த கஞ்சி கொதிக்கிற வரைக்கும். கால் சும்மா கதன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் கிச்சனில் போய் கொஞ்சம் நேரம் நிற்கிறது, காலை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை பண்ணி நான் இந்த கஞ்சியை போட்டு கொடுத்துட்டு, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஞ்சி மட்டும் அதிகமாக ஊற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னு
பையன்கிட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கஞ்சி ஏன் அதிகமாக சாப்பிடணும்னு நினச்சேன்னா அந்தளவுக்கு நான் பலகீனமாக இருக்கேன் அப்படின்றதுனால. ஒரு ஸ்டூல் ஒன்று வாங்கி கிச்சனில் போடணுங்க. வலி இருக்கிறப்ப அந்த கிச்சனில் டக்குன்னு நம்ம அந்த ஸ்டூலில் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சேரில் இப்போதைக்கு என்னால் சுத்தமாக உட்கார முடியாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.